வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் அருமையான வெண்டைக்காய் துவையல் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேன் நல்லா சூடானவுடனே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் முழு உளுந்தும் போட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பும் முழு உளுந்தும் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயமும் 4 பல் பூண்டையும் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். புளி ஒரு துண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது ஆறட்டும். இதே பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெண்டைக்காய் ஒரு 15 வெண்டைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதனோடவே இப்போ வெண்டைக்காயும் நல்லா ஆறிட்ட உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதோட வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு 1 கப் திருகின தேங்காயும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏற்கனவே நம்ம தண்ணி இருக்கிறதே சரியாக இருக்கும். துவையல்ன்றதுனால தண்ணி அதிகமாக வேண்டாம். இப்போ இதை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குறைன்னு அரைஞ்சி இப்படி வந்திருக்கு. இது ரொம்ப குழகுழப்பாகவும் இல்லை, நம்ம வெண்டைக்காய் போட்டிருந்தாலும் குழகுழப்பாலாம் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். தாளிப்பு உளுந்து சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் துவையில் சேர்த்துடலாம். ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எண்ணெயிலேயே வாட்டிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மிகவும் அருமையான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.